டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. நான்கு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலுக்கு கோவை மற்றும் திருப்பூரில் உற்சாக வரவேற்பு. ட்ரம்ப் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டினாரா என்பதை கூற வேண்டும் என மோடிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தல். காங்கிரஸை துப்பாக்கி வைத்து தேஜஸ்வி மிரட்டினார் என்று மோடி பேசியிருந்த நிலையில் பதில் கேள்வி. பீகார் முதல்கட்ட தேர்தலில் 65.08% வாக்குகள் பதிவானதாக இறுதி புள்ளி விவரத்தை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு என விளக்கம். வரலாறு தெரியாதவர்கள் திமுகவை மிரட்டி பார்க்க நினைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கட்சி தொடங்கியவுடன் அடுத்த முதல்வர் என்று அறிவிக்காமல் களப்பணியாற்றியவர்கள் திமுகவினர் எனவும் பெருமிதம். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே சோதனைகளை சந்தித்த இயக்கம் அதிமுக. 2026 தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாம் சந்தித்தோம், ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டை வழங்க கோரி டிசம்பர் 12ஆம் தேதி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு எதிரில் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பிரபல ரவுடி நாகேந்திரன் இறக்கவில்லை என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பகீர் புகார். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அரசு தப்ப வைத்து விட்டதாக ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பு பரபரப்பு குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. ராமேஸ்வரம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை. தென் மாவட்டங்களில் நாளையும் கனமழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உக்ரைன் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. விசா கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குகிறது அமெரிக்கா. உடல் பருமன், நீரிழிவு உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பின் விசா கிடைக்கும் வாய்ப்பு குறையும்.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க ஆப்கானிஸ்தான் தயங்குவதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை வென்றது இந்திய அணி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல்.